மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1997 வள்ளியூர்ல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அண்ணன் சாத்தை பாக்கியராஜ், ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியன், சாத்தூர் அமிர்தராஜ், டாக்டர் பூவை மூர்த்தியார், அண்ணன் திருமாவளவன் இவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. மாசம் தேதி எனக்கு 97 அப்போ வாஜ்பாய் பிரதமர் இருக்காரு. நான் திரும்ப அந்த பேச்சை பதிகிறதுக்கு நான் போறேன். ஒரு சீட்டட் வேணா நாங்கள் எல்லாம் போறோம். அந்த பேச்சை ரெக்கார்ட் பண்றாங்க. அதுல கூட அவர் பேசினாரு, வாஜ்பாய் அணுகுண்டு வெடிக்க பொழுது திருமாவளவன் வெடிகுண்டு வெடிக்க கூடாதுன்னு பேசினாரு. அது மறுநாள் பத்திரிகையிலான செய்தி வந்தது. அதே மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு பொதுக்கூட்டம் ஜூன் 30, 1998 பல்லாவரத்தில் நடந்துச்சு. அதே எல்லாம் அதுல வள்ளியூர் பொதுக்கூட்டத்துக்கு பூவையார் வரல, சென்னையில் நடந்த கூட்டத்துக்கு பூவையார் வந்திருந்தாரு. அன்னைக்கு ஜூன் 30 மேலோடு போராளிகளோட 1ஆம் ஆண்டு நினைவு நாள் திரும்ப என்ன பேசுவார் என்ற ஒரு ஆர்வத்துல அந்த பேச்சை எப்படினால பதிஞ்சிரும்ன்றதால நான் வந்துட்டேன். திண்டிவனத்துக்கு வந்துட்டேன். அவர் ஒரு மரக்காணத்துல ஒரு திருமணத்துக்கு போயிட்டு, திண்டிவனத்துல காலையில ஒரு வழக்கறிஞர்கள் சங்க நடத்தின ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிட்டு, மரக்காணம் பக்கத்துல ஒரு திருமண வரவேற்பு போயிட்டு 8 மணிக்கு போறதுக்கு பொதுக்கூட்டமே நிறைவடைஞ்சிருச்சு. பூவையார் பேசி முடிக்க போறாரு. அப்பதான் ஒரு அம்பாசிடர் நாங்க திரும்ப தாடி செல்வோம், நாங்க 3 பேர் தான் நாங்க போறோம். பொதுக்கூட்டம் ஓரளவுக்கு நிறைவாக போகுது. அப்புறம் நுழைஞ்சோன்னா அப்பதான் விசிகா இயக்கம் டிபி அப்பதான் 98 எமர்ஜ் ஆகுது சென்னையில. அப்புறம் எல்லாரும் பேசணும்னா ரொம்ப ஒரு 50 தடவை சாரி கேட்டுட்டு தாமதம் வந்தது சாரி கேட்டு தான் பேச ஆரம்பிச்சாரு. அந்த 2 பொதுக்கூட்டத்திலேயும் தான் நான் சாத்தியார் நான் பார்த்துருக்கேன், அவரோட உரையை கேட்டிருக்கேன். இப்ப அவர் இறந்த முன்னாடிதான் நம்ம முகநூல்ல இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப வியப்பா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம பவகாசிய பரசில பேச்சு வந்துட்டோம், சாதி ஒழிப்பு பேசிட்டோம், பறையர்கள் பேசாத அரசியலே இல்லை, எல்லாம் பேசிட்டோம். ஆனா என்ன, நீங்க இவ்வளோ எல்லாருமே நீங்க படிச்சவங்க, எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க, ஆனா எல்லாமே இங்க சாதியா இயங்குது. சாதிக்கு தான் அரசு பயப்படுது. நாம சாதியை தரல மாட்டேன்றோம். போன வருஷம் இமானுவேல் சேகரன் நினைவு நாளுக்கு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில 7 அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்துறாங்க. 7 அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில 7 அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்துறாங்க. முன்னாள் எம்எல்ஏ எல்லாம் போய் குமிஞ்சுட்டாங்க இமானுவேல் சேகருக்கு. ஏன் மேலோட முருகேசன் ஒருத்தன் கூட வர பண்ணிக்கலாம்? இவ்வளவுக்கு மேலோட முருகேசன் திமுக பஞ்சாயத்து தலைவர் தானே, ஏன் திமுக ஒருத்தன் வர மாட்டேங்கிறான்? இப்போ பறையரசு பேசுறதுல ஒரு இடைவெளி இருக்கு. சாதி ஒழிப்பு எல்லாருமே நம்ம அன்னைங்க தான். இவர் ரொம்ப முக்கியமான அண்ணன். தத்துவ பேரறிஞர் குணா பெங்களூர் குணா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. டாக்டர் பூவையார் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சாமியூர் குறையார் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அண்ணன் திருமானவன் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை, இவரும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சமுதாயத்தை உழைக்கிறாங்க, அவங்க பார்வையில உழைக்கிறாங்க. இன்னைக்கு பிஜேபிக்கு RSS ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு தத்துவ ரீதியான ஒரு அமைப்பு, டெடிக்கேட்டடா வேலை பார்க்குறாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்க ஆட்சி இன்னமும் 1000 வருஷம் ஆட்சி நடத்துற மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் ஒர்க் பண்றாங்க. பாமக வன்னியர் சங்கம் ஒரு அமைப்பு இருக்கு. ஏன் பறையர்னு சொன்னா மட்டும் நம்ம சொந்த சகோதரர்களே இதை வைக்கிறீங்க? நீங்களே சொல்றீங்க, சாதி மொழி பிடிச்சது ஏன் சொல்றீங்க? நான் இன்ன வரைக்கும் நான் விசிக்காதாங்க, டிபிஐ தான். நான் டிபிஐல இருக்கேன், நீங்க விசிகைல இருக்கீங்க. நாங்க ஏதாவது சொன்னா நீங்க எங்களுக்கு செய்யறீங்க. கிட்டத்தட்ட 600 பேருக்கு திருமணம் பேச நான் ரெக்கார்ட் பண்றீங்க. என் சொந்த காசுல பயணம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். நான் போகாத ஊரே இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன ரிசல்ட் என்ன இருக்கு? இவ்வளவு பெரிய படையிலிருந்து பயந்த ஜனம்ன்ற மாதிரி இவ்வளவு பெரிய மக்கள் திரளை வச்சிருக்க நம்ம மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாம தான் பலத்தை கலந்து வைக்கிறாங்க. இது என்ன அரசியல் தோல்விது? அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற ஒரு பார்ட்டிக்கு பாமகவுக்கு ஒரு வன்னியர் சங்கம் இருக்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் போன்ற வேற எந்த கட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் பறையர் பேசுற ஒரு இயக்கம் இருக்கிறது அவங்களுக்கு தான் நல்லது, திருமாவளவனுக்கு தான் நல்லது. நான் திருமாவளவன் தம்பியாவே சொல்றேன் இந்த சிறுகாலியில, அது உங்களுக்கு தான் நல்லது. இல்லாட்டி அது பயங்கர பின்னடைவை விசிகா சந்திக்கும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அவர் பறையர் பாலிடிக்ஸ் பேசுறாரு. MC ராஜா அவர் அரசியல நமக்கு 1000 முரண் இருக்கு, 1000 கருத்து முரண் இருக்கு. ஆனா நீங்க MC ராஜா பேசுறையே, அவர் திருவள்ளூர்ல MC ராஜா பொதுக்கூட்டம் போறாரு. MC ராஜா நினைவு நாளுக்கு வந்துச்சு, யாரும் முகநூல்ல கூட போடுறாங்க. நயனா நாயந்திரே மறவர் பிஜேபி மாநில தலைவர் அவர் முகநூல் போடுறாரு MC ராஜாவுக்கு.
வானதி சீனிவாசன் பிஜேபி சட்டமன்ற கட்சி தலைவர் அந்தமா போடுறாங்க. RSS ஒரு பத்திரிகை விஜயபாரத ஒரு வீக்லி பத்திரிகை, அந்த பத்திரிகை எம்சி ராஜா போடுறாங்க. நம்ம அன்னைக்கு யாராச்சும் போட்டாங்களா? புரட்சி பாரத ஒரு பூவி ஜெகன்மூர்த்தியார் அவர் பேஜ்ல போட்டாரா? சரி, எம்சி ராஜா பத்தி சிலை இருக்கா தமிழ்நாட்டுல? தந்தை பெரியார் பண்ண கொடுத்த மீனாம்பாளுக்கு எங்கேயாச்சும் ஒரு சிலை இருக்கா? இதெல்லாம் யாரோட தோல்வி? நம்ம ஐயா சொன்ன மாதிரி எல்லா சரி இது கூட வேணாங்க, நேரடி கூட அஞ்சலி செலுத்த வேணாங்க. ஒவ்வொரு வருடமும் கால்பக்க விளம்பரம் வருது. நம்ம திவால் பகதூர் ரெட்டமலை சீனிவாசன் கருமாதி பத்திரிகை மாதிரி ஒய்த்தா போறாங்க. அதுக்கடுத்தே தீரன் சின்னமலைக்கு வருது, மல்டி கலர்ல வருது. இது எவ்வளவு அவங்க என்ன நினைக்கிறாங்க? பறையல் ஓட்டு ஈஸியா வாங்கிடலாம், பறையல் ஓட்டு ஈஸியாவும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு சரி பெரிய அளவுல விடுதலை கூட கிடைக்கலாட்டி கூட, நமக்கு பெரிய அளவுல எந்த மாற்றம் நிகழாட்டி கூட இதெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தான். இது யார் அப்ப நம்ம இலவச வாகனங்களே இருக்கும் பறையர்கள். அது எவ்வளவு நாளைக்கு நடத்தணும்? நம்ம பிடிச்ச அன்னைக்கு இருக்கிறதுக்கு நடத்தணும். அன்னைக்கு பறையல் பிறகு நம்ம அன்னைக்கு வச்சு ஓட்டு போடுவோமா? அன்னைக்கு அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? ஜெயலலிதா முன்னாடி என்ன ஆயிடுச்சு கட்சி? இதெல்லாம் அன்னைக்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கிறணும். பறையர் பாலிடிக்ஸ்ன்றது பறையர்கள் சமூக வாக்கு வங்கி வச்சிருக்க கட்சிகளுக்கு தான் அது நல்லது. அது அவங்களுக்கு தான் ஒரு பேஸ், அவங்களுக்கு தான் அது பின்புலமா இருக்கும். அவங்களுக்கு தான் ஷீர்ஷேடி பேசும்பொழுது அவங்களுக்கு தான் ஒரு பலமா அமையும். அது பறையர்கள் அரசியல் பேசுறவனே விரோதின்றது, சனாதனம்ன்றது, ரொம்ப இது பண்றது அது நல்லதுக்கு இல்லை. நம்ம இவ்வளவு தலைவர் இருக்கோம். சுவாமி சகஜானந்தாவுக்கு யாரும் பேஸ்புக்ல கூட அஞ்சலி செலுத்த மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு சகஜானந்தாவுக்கு RSS காரங்க 6 கோடி ரூபாய்க்கு மன்னிக்கணும், இவருக்கு நந்தனாருக்கு 6 கோடி ரூபாய்க்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. டிசம்பர் மாசம் தேதி குறிச்சுட்டாங்க. நம்ம நந்தனை மாமன்னன் நந்தன் பௌத்த மன்னன் சொல்றோம். நம்ம ஒரு மன்றம் கூட தருகலையே. ஒரு கொடிக்கம்பத்துக்கு நந்தன் நினைவு கொடிக்கம்பம் வச்சிருக்கோமா? அப்புறம் என்ன பாலிடிக்ஸ் பேசுறோம்? சரி, அவங்க பிஜேபி கருத்துக்கு எதிராக நம்ம இயங்கினா, பிஜேபி பண்ணையடிமை நந்தனார் பறையன் சமூகத்தில் பிறந்த நந்தனார் ஒரு பண்ணையடிமைன்றதுக்கு 6 கோடி ரூபாய் செலவழிக்கிறான். அவன் மன்னன்றது அயோத்திதாசர் நிறுவிக்கிறாரு, ரவிக்குமார் நிறுவிக்கிறாரு, சாலிராஜன் நிறுவிக்கிறாரு. ஆனா மக்களுக்கு சொல்ற மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு மன்றம் வச்சிருக்கோமா? ஒரு கொடிக்கம்பத்துக்கு பேர் வச்சிருக்கோமா? நந்தன் ஒரு ஓவியத்தை நம்ம வரைஞ்சிருக்கோமா? இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோமா? ஒரு சமுதாய தலைவர் அவங்கள பார்த்தது கூட இல்ல. ஒரு படத்தை அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை வரைஞ்சு ஒரு அரசே மணிமண்டபம் கட்டியிருக்கு. நான் சொல்லவே எனக்கு சங்கடமா இருக்கு. இன்னொரு சமுதாய தலைவர் சொல்றேன், தீரன் சின்னமலை ஒரு ஓவியம் வரைகிறதுக்கு நடிகர் சிவகுமாரை கூப்பிடுறாங்க ஜெயலலிதா. அவருக்கு செலவைக்க போறான். இன்னொருல நீங்க ஒரு ஓவியம் வரைஞ்சுட்டாங்கன்னா ஓவியம் வரைஞ்சு கொடுத்து செலவச்சுட்டாங்க தீரன் சின்னமலை சிலை. இப்ப நந்தனுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஓவியம், இத்தனை இயக்கங்கள் இருக்கு, பண்பாட்டு இயக்கங்கள் இருக்கு, அரசியல் இயக்கங்கள் இருக்கு, நம்ம ஏதாவது செஞ்சிருக்கோமா நந்தனுக்கு? இந்த சிதம்பரம் மன்னல இருந்தவர் நந்தன், அவரை மன்னன்றோம், பௌத்த மன்னன்றோம். அதுக்கு என்ன நமக்கு ஆதாரம்? நம்ம ஏதாச்சும் நெருங்கி இருக்கோமா? அவ பறையர் அரசியல் பேசுவது, பறையர் ஓட் பேங்க் வச்சிருக்கிற கட்சிகளுக்கு தான் அது பலனளிக்குமே ஒழிய, அப்படி பறையர் அரசியல் பேசுறவர்களை விரோதியாக பார்ப்பதோ, இல்ல RSS கைகூலிகள் என்று சொல்லுவதோ, அல்லது வேறு அவதூறு கிளப்புவதோ, அது அது தேவையற்ற ஒரு இதா இருக்கும். நீ எந்த கட்சியில வேணாலும் வந்துக்க, எந்த இது வேணாலும் அது சமூகமா ஒன்று தரணும். அதுதான் நான் மதுரையிலிருந்து வந்திருக்கேன். 3 நாள் முத்துராமலிங்க தேவருக்கு யாருமே சொல்லவே மாட்டாங்க. ஒரே மாதிரி சேலை கட்டி பால் கூட ஊற்றுவாங்க, அது முளைப்பாரி எடுத்துட்டு வருவாங்க, அங்கே கோரிப்பாளத்துல அவங்க மட்டும் எடுப்பாங்க. நாம போலியா முற்போக்கு அதுன்னு பேசிக்கிட்டு அரசு ஜாதின்றதுதான் பயப்படுவான். நாம என்ன அரசியல் பேசினாலும் இந்த மாதிரி சுயசாதி வெறியின்றோ அல்லது வேற எதுவும் நீங்க சொல்லிட வேணாம். நமக்கு சமுதாய அமைப்புகள் வேணும். நாடா நம்ம ஐயா அயோத்திதாசரை பத்தி பேசினாங்க, நம்ம இதழில் நடத்திருக்கோம். நம்மகிட்ட இன்னைக்கு ஒரு பத்திரிகை இல்லை, இணைய பத்திரிகை கூட இல்லை, மாத இதழ்கள் வருது. ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு, ஒண்ணு வருதா என்னன்னு தெரியல. நம்மகிட்ட இல்ல, பத்திரிகையே இல்லை. ஆனா எல்லா சமூகத்துக்கும் பத்திரிகை இருக்கு பாருங்க. மாலை மலர் இருக்கு, தினத்தந்தி இருக்கு,
மாலை முரசு இருக்கு, அவங்களுக்கு வசதி டிவின்னு ஒண்ணு இருக்கு, நாடகம் இருக்கு, தந்தி டிவின்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு ஏதாச்சும் அப்படி ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா? அப்போ நம்ம சமூகமா இயங்க வேண்டியிருக்கு. நீங்க எந்த கட்சியில வேணா வந்துருக்கீங்க, விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கலாம், திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், எந்த கட்சியில வேணா அதிமுக இருக்கலாம், இடதுசாரி இயக்கத்துல இருக்கலாம். ஆனா நம்ம வந்து ஒரு பறையரா திரள வேண்டிய அவசியம் இருக்கு. பறையர் சங்கமா ஒவ்வொரு கிராமத்திலயும் நம்ம இணைய வேண்டிய தேவை இருக்கு. நீங்க எந்த அரசு கட்சியில எதுல இருந்துக்கங்க, ஆனா சமுதாயம் என்று வரும் பொழுது பறையர்களா ஒருங்கிணைவதுன்னா பறையர் ஓட் பேங்க வச்சு அரசியல் செய்கிறவர்களுக்கு அது ஒரு பலமா அமைமையுடைய அது தொந்தரவாகவோ அது ஒரு இளைஞராகவோ அமைந்து விடாது என்பதை சொல்லி அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தி விடைபெறும். நன்றி, வணக்கம்.